திருச்சியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் ஏகத்துவ எழுச்சி மாநாடு மாநில தலைவர் அப்துல் கரீம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய மாநில தலைவர் அப்துல் கரீம் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் மத்திய அரசு கல்வி உரிமையை பறிக்கும் போக்கை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்ததோடு புதுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை, மயிலாடுதுறை மாவட்டத்தில் வாலிபர்கள் படுகொலை ஆகிய சம்பவத்தில் தமிழக அரசு மற்றும் காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படுகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜெகபர் அலி அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த கனிம வள கொள்ளையை கண்டித்து பல்வேறு அறப்போராட்டங்களை நடத்தினார். நீதிமன்றம் வரையிலும் சென்றார். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தொடர்ச்சியாக சட்ட போராட்டத்தை நடத்தினார். அவரை லாரி ஏற்றி படுகொலை செய்தார்கள். அது உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி. இந்த போக்கை தமிழக காவல்துறை உடனடியாக கண்டறிந்து முற்றாக இவற்றை விளக்கக்கூடிய வகையில கடுமையான சட்டங்களை, கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் இதன் வாயிலாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். திருச்சி சுப்பிரமணியபுரம் சங்கீத் மகாலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் முன்னிலையில் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அக்கட்சியில் இணைந்த வழக்கறிஞர் பிரபு மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் இணைப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் ஆனந்த விகடன் வெப்சைட் முடக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனத்தை தெரிவித்ததோடு மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, தாய்மொழி கொள்கைதான் உலகத்தின் தலை சிறந்த கொள்கை, தாய்மொழியில் சிந்தித்தால்தான் அறிவு வளர்ச்சி பெறும், கண்டிப்புகள் மேன்மை பெறும் என்று கருத்து தெரிவித்தார். என்னை பொறுத்தவரையில் மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, தாய்மொழி கொள்கைதான் உலகத்தின் தலைச்சிறந்த கொள்கை. ஒவ்வொரு மனித இனமும் தத்தமது தாய்மொழியிலே சிந்தித்தால்தான் அறிவு வளர்ச்சி பெறும். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சரக்கு வாகனம் மோதியதில் சாலையில் நடந்து சென்ற முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற நிலக்கோட்டையைச் சேர்ந்த சோலை கருப்பன் என்பவர் சானார்பட்டி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இறந்தவர் உடலை மீட்டு சானார்பட்டி காவல்துறையினர் உடற்கூறு ஆய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமத்தில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான துணை காவல் நிலையம் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் மற்றும் கொடைக்கானல் காவல் கண்காணிப்பாளர் மதுமதி தலைமையில் சோதனை சாவடி மற்றும் துணை காவல் நிலையம் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் இந்த துணை காவல் நிலையம் கூடிய விரைவில் முழு காவல் நிலையமாக அமைக்க உள்ளதாக காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்கள் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அண்ணா சாலை மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கு பெரும் இடையூறாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் ஷேக் அப்துல்லா தலைமையில் கட்சி நிர்வாகிகள் டாஸ்மாக் கடை முன்பாக பதாகைகள் ஏந்தி கையெழுத்து இயக்கம் நடத்தினர். தமிழக மக்களின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் முதலமைச்சர் போராடி வருவதாக காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வபிறந்தகை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விகடன் நிறுவனம் துணிச்சலாக செயல்படுகிறார்கள், எல்லோரையும் விமர்சிக்கிறார்கள், விமர்சனம் பத்திரிகையில் தர்மம், விகடன் இணையதளம் முடக்கப்படுவது என்பது கண்டனத்திற்குரியது, இதுவும் ஒரு சர்வாதிகார போக்கு என்று கண்டனம் தெரிவித்தார். மேலும் கல்வி என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று கருத்து தெரிவித்ததோடு பொதுப்பட்டியலில் உள்ளது என தெரிவித்தார். விகடனுடைய அவருடைய வெப்சைட்டை முடக்கியது கண்டனத்துக்குரியது. துணிச்சலாக சில நேரங்களில் எழுதுகிறார்கள். எல்லோரையும் தான் அவங்க தாக்கி எழுதுறாங்க, எல்லோரையும் விமர்சனம் பண்றாங்க. விமர்சனம் பத்திரிகையுடைய தர்மம் தான். அவங்க 4வது தூணா இருக்கிறாங்க. அதை போய் முடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது, தர்மமும் கிடையாது. இதுவும் ஒரு சர்வாதிகார போக்கு தான். நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே நெல்லை நக்சல் தடுப்பு பிரிவின் தலைமை காவலராக பணியாற்றி வரும் செல்வ குமரேசன் என்பவரது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அறிவுகளால் கார் கண்ணாடி, வீட்டு ஜன்னலை உடைத்து ரகளில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக முக்கூடல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
நெல்லை மாவட்டம் பாபநாசம் வனச்சோதனை சாவடியை கடந்து சொரிமுத்தையனார் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் நுழைவு கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு மட்டும் பாபநாசம் வன சோதனை சாவடியை கடந்து செல்ல மேற்கூறிய நுழைவு கட்டணத்திலிருந்து வனத்துறை சார்பில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே தொண்டமாந்துறை கிராமத்தில் கணவன் மனைவி இடையே நடந்த தகராறில் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்து தடுக்க வந்த மகளையும் கத்தியால் குத்திய நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காயங்களுடன் மீட்கப்பட்ட மகள் கவிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கரூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் செந்தில் பாலாஜி மாணவ மாணவிகள் விளையாட்டில் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பரிசளிப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.